Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.5 12th sum. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. So 6th term and 8th term ratio வந்து 7:9 கொடுத்துட்டாங்க, but ratio of 9th term to 13th term கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, 6th term to 8th term சில ரேஷியோ வந்து 7:9. அதாவது 6th term ஈஸ் டு 8th term இதை வந்து உங்களுக்கு 7:9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது பாரு. நம்ம இதை வச்சு தான் இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 6th termலாச்சும் ஒன்று தெரியும், T6 ஈஸ் டு T8 தட் இஸ் ஈக்குவல் டு 7:9. ஸோ இதை நம்ம a plus 6 minus 1 into d is to a plus 8 minus 1 into d is equal to 7:9 போடுங்க. ஸோ a plus 5d is to a plus 7d is equal to 7:9. இப்போ ரேஷியோட கான்செப்ட் நல்லா தெரியும். a is to b is equal to c is to d. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் is equal to ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்படின்னா என்னது? நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இதை. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்பதை ரேஷியோனுடைய ப்ராடக்ட். அப்போ a இன்டு d இஸ் ஈக்குவல் டு b இன்டு c இந்த மாதிரி நீங்கள் கட்லே பண்ணணும். ஸோ இதில் a என்பது இது, b என்பது இது, c என்பது இது, d என்பது இது. ஸோ இப்போ பாருங்கள், a இன்டு d அதாவது 9 இன்ட்டு a ப்ளஸ் 5d, அதாவது 7 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 7d. இதுதான் அந்த சம். இப்போ 9a ப்ளஸ் 9 உள்ள கொண்டு போயிருங்க, 45d இஸ் ஈக்குவல், நீங்கள் 7 உள்ள கொண்டு போயிருங்க. தென் எல்லாம் ஒரே டைமில் கொண்டு வாங்க. 9a மைனஸ் 7a இஸ் ஈக்குவல் டு 49d மைனஸ் 45d. ஸோ இதை நான் வர்க்க கொண்டு போயிட்டேன், 7a ரெட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ 2a இஸ் ஈக்குவல் டு 4d, தட் இஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 2dன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஸ்டினை பாருங்கள், 9th term to 13th term, அதாவது 9th term இஸ் டு 13th term நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a ப்ளஸ் அதாவது T9 இஸ் டு T30 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ T9 என்பது தெரியும் உங்களுக்கு, a ப்ளஸ் 9 minus 1 into d is to a plus 13 minus 1 into d. So a plus 8d is to a plus 12d. ஸோ இது ஏக்கு பதிலாக நம்மளுக்கு தெரியும் 2dன்னு சொல்லிட்டு இதாக இருக்கு பாருங்க, இது வரை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. ஸோ 2d இஸ் ப்ளஸ் 8d இஸ் ஈக்குவல் டு 2d ப்ளஸ் 12d, தட் இஸ் ஈக்குவல் டு 10d இஸ் டு 14d. ஸோ இதில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா dd கேன்சல் ஆயிரும். இந்த 10ஐயும் இதை கேன்சல் பண்ணிங்க, இதை மொத்தம் 5:7 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 5:7. ஸோ த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term என்னன்னு கேட்டிங்கன்னா 7:5:7. ஸோ எப்படின்னு ஒரு சம்மரி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம்லேருந்து நம்ம வந்து 7:9 கொண்டு வந்தோம். 7:9 நம்ம வந்து எடுத்து அதை நம்ம ஃபார்முலா TN is equal to a plus n minus 1 into d என்ற ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஃபார்முலா மூலமாட்டு நம்ம ப்ராடக்ட் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் கேல்குலேட் பண்ணி நம்ம a is equal to 2dன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் உள்ள டேர்ம்ஸில் உள்ள ஏக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ கிடச்சிரும். அதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு. அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.